அரசியல்ல நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர பகைவனும் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் உலக அரசியல் தானே, அதுக்கும் அதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எந்த காலத்திலுமே நம்ம அமெரிக்கா கூட ஒரு மிக நட்போடு இருந்ததா சரித்திரம் கிடையாது. காலகாலமாகவே ரஷ்யா கூட தான் அதிகமான நட்புறவுல இருந்திருக்கும். இருந்தாலுமே நரேந்திர மோடி வந்ததுக்கு அப்புறம் அமெரிக்கா கூட கொஞ்சம் நெருக்கம் காண்பிச்சார். ஒரு காலகட்டத்தில் அமெரிக்காவில் எலெக்ஷன் ரேலிலேயே நரேந்திர மோடி பங்கு பெற்று ஆப்கி பார் ட்ரம்ப் சர்க்கார் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணார். பொதுவாக உலகத் தலைவர்கள் மற்ற உலகத் தலைவர்களை பார்க்கறதோ பேசுறதோ செய்வாங்க. ஆனா அவங்களோட எலெக்ஷன் ரேலில எல்லாம் கலந்துக்க மாட்டாங்க. ஆனா இவர் அதை பண்ணார். அதனால ட்ரம்ப் பதவிக்கு வந்தப்போ என்ன சொன்னாங்க, இவர் கண்டிப்பா நரேந்திர மோடிக்கு மிக நெருங்கிய நண்பர் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்போ எல்லாமே தலைகீழ மாறுது. ஸோ அதனால தான் சொல்றது பொதுவாக அரசியல்ல நிரந்தர நட்பும் கிடையாது, நிரந்தர பகைமையும் கிடையாது. அவங்களுக்கு அந்த நாட்டுக்கு அவங்களுக்கு எது பெனிஃபிட் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதனால மாத்திக்கிறாங்க ஸ்டாண்ட்.